மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் பரப்புரை கரூரில் நடைபெற்று வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவனை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தற்போது பேசி வருகிறார். நேரடி காட்சிகள். அந்த விடுதலை இருக்கிறதே, அந்த விடுதலை போராட்டத்திலே எந்த பாத்திரமும் இல்லாமல் எந்த பங்கும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அடிவரடியாக இருந்த RS அமைப்பை சார்ந்தவர்கள் தான் நம்மை பார்த்து தேச விரோதிகள் சொல்லுகிறார்கள். யார் இவர்கள்? மக்கள் கூட்டணி சார்பாக இங்கே RSS காவி கும்பல் வருகிற போது அவர்கள் அங்கே ஜெர்மனியிலே அந்த நேசிச ஹிட்லர் தலைமையிலான அந்த நேஷனல் ஃபேசிசம் இருக்கிறதே, அது இனவெறி அடிப்படையில் வந்தது. ஆனால் இந்தியாவிலே இந்த RSS காவி கூட்டம் என்பது மதவெறி அடிப்படையில் வரக்கூடிய அந்த ஃபேசிசம் இருக்கிறதே. மக்களது கூட்டணி சார்பாக சொல்கிறேன், தமிழகத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் காவி கூட்டத்தினுடைய கொட்டத்தை ஒடுக்குவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாளை தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் இடதுசாரி கட்சிகளும் மக்களது கூட்டணி சார்ந்த கட்சிகளும் தமிழகத்திலே மாவட்ட தலைநகரங்களில் அந்த காவி கூட்டத்தினுடைய மதவெறி எதிர்த்து ஒரு மகத்தான ஆர்ப்பாட்டத்தை நடத்த வருகிற போது மக்கள் கூட்டணி சார்பாக மத மோதல் கூடாது, மதவெறி கூடாது, மதச்சார்பினம் என்ற மகத்தான முழக்கத்தை முன்வைத்து மக்களை சந்தித்து வருகிறோம். அடுத்து நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். திருமாவளவர்கள் சொல்லுகிற போது அந்த வைகோ அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பற்றி சொன்னார். மக்களது கூட்டணி இருக்கிறதே, 3 தத்துவங்களை உட்கொண்ட ஒரு வண்ண கலவையான மக்களது கூட்டணி. திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியத்தில் வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ தலைமையில் செயல்படக்கூடிய இயக்கம். அம்பேத்கர் இயக்கம் வருகிற போது அது தலித் மக்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களை பாதுகாப்பதற்கான அம்பேத்கர் இயக்கத்தில் வழிவந்த திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தை இயக்கம். மனிதர்களை விடுதலைக்காக வித்திட்ட மார்க்ஸ் இருக்கிறாரே, மார்க்ஸ் உருவாக்கிய அந்த மார்க்சிய தத்துவத்தின் அடிப்படையில் மக்கள் விடுதலைக்காக செயல்பட்டு வரக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் வண்ண கலவையான இந்த மக்கள கூட்டணியில் வருகிற போது ஒன்றை சொன்னாரே திருமாவளவன், தமிழகத்திலே 47 ஆண்டு காலமாக அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அங்கே கலைஞர் கருணாநிதி பொறுப்பேற்றார், தலைமையேற்றார். அண்ணா திராவிட முன்னேற்ற உருவான பிறகு அடுத்தடுத்து அம்மையார் ஜெயலலிதா பொறுப்பேற்றார். நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 5 முறை கருணாநிதி முதலமைச்சராக வந்திருக்கிறார். 3வது முறையாக அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் பணியாற்றி வருகிறார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா? மக்கள் பிரச்சனைகளை தீர்த்தார்களா? நான் வேதனையோடு சொல்கிறேன், அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை, அவர்களை வளப்படுத்திக் கொண்டார்கள். 47 ஆண்டு காலமாக தமிழகத்திலே அரசியல் வருகிற போது மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக என்ற புனிதமான அந்த காரியத்தை, அரசியல் என்றால் கொள்ளையடிப்பதற்காக, அரசியல் என்றால் சுயநலத்திற்காக என்று அரசியல் கலாச்சாரத்தையே தமிழகத்தில் சீரழித்த திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் மக்கள் கூட்டணி சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது தமிழ்நாடு முழுவதும் இயற்கை வளங்கள் கொள்ளை போகிறது. காவிரி ஆற்று மணலா, தென்பண்ணை ஆற்று மணலா, பாலாற்று மணலா, தாமிரபரணி ஆற்று மணலா, மதுரை மாவட்டத்திற்கு கிரானைட்டா, அந்த குமரி மாவட்ட கடற்கரை இருக்கக்கூடிய தாது மணலா, இயற்கை வளம் கொள்ளை போகிறது, ஊழல் நடைபெற்று வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அவர்கள் 47 ஆண்டு காலமாக தமிழகத்து மக்கள் வாழ்வாதாரத்தை சீரழித்து விட்டார்கள். மக்களது கூட்டணி சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மாற்றுப்பாதை முன்வைக்கின்ற போது உழைப்பாளி மக்களுடைய பிரச்சனைகள், இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காகிதியால் உள்ளிட்டு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக முறைசார பணியாற்றி வருகிறார்களே, விவசாய தொழிலாளர்கள், ஏழை விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள் என்று வருகிற போது ஒட்டுமொத்த உழைப்பாளி மக்களுக்காக ஒரு மகத்தான குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி மக்களை சந்தித்து வருகிறோம். 2வது கட்ட பிரச்சார பயணத்தில் 3வது நாள் உங்களை சந்திக்கிற போது நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முதற்கட்ட பிரச்சாரம் என்பது கடலூர் துவங்கி காளியாறுகளில் முடிந்தது. 2வது கட்ட பிரச்சாரம் என்பது கோவையில் துவங்கி இன்று மாலை திண்டுக்கல் நிறைவடைய இருக்கிறது. நான் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன், சுட்டரிக்கும் வெயிலிலே இது 1 மணி வரையில்
பல்லாயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து மக்கள் திரண்டு நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்னை பேசும் என்பதை கேட்பதற்காக காத்திருந்தார்களே. நான் உறுதியாக சொல்கிறேன், நடைபெறக்கூடிய தேர்தலில் மக்களோட கூட்டணி என்பது ஆட்சிக்கு வரும், அதிகாரத்துக்கு வரும். அத்தகைய பணியை நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.